மரியாதைக்குரிய ஜோதிடர் அம்மாவுக்கு வணக்கம். இன்றைய என்னுடைய கேள்வி, தோஷம் என்றால் என்ன? பரிகாரம் என்றால் என்ன? பரிகாரம் செய்தால் தோஷங்கள் விலகிச் செல்கிறதா? தோஷம்னா என்ன, பரிகாரம்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க. தோஷங்கிற வார்த்தையை ஜோதிடத்துல எந்த இடத்துலயும் மூல நூல்கள்ல சொல்லல. ஏதோ இடையில வந்தவங்க ஒரு சில ஜாதகங்கள்ல சில கிரகங்கள் கெடுதலை செய்து அப்படிங்கிறத ஒரு கணக்கு பண்ணி அதுதான் தோஷம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுல குறிப்பா செவ்வாயையும் ராகுவையும் தான் அதிகமான தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. செவ்வாய் 7ல இருந்தா, 8ல இருந்தா, 2ல இருந்தா, 12ல இருந்தா, அதே போல ராகு 2, 7, 8, 12ல இருந்தா தோஷம் அப்படின்னு ஒரு பேர் சொல்லிடுறாங்க. செவ்வாய் சில நிலைகள்ல உச்சமாகும். அப்போ ஜாதகர் ரொம்ப கடும் கோபக்காரரா இருப்பாரு, அடித்தடி சண்டைக்கு போவாரு, வீணான தகராறு, வாய் தகராறு, கை தகராறு இதெல்லாம் இருப்பார். அப்படிப்பட்டவங்களோட அப்படிப்பட்ட ஒரு ஜாதகரோட ஒரு பெண்ணோ பையனோ வாழ முடியாது. ஏன்னா ரொம்ப அதீத கோபம், எடுத்ததுக்கெல்லாம் பேசுறது, மற்றவங்களை தூக்கி எறிஞ்சு பேசுறது, இந்த மாதிரியான ஒரு குணங்களை கொண்டவரா இருப்பாரு. அப்போ அது ஒரு தோஷம் அப்படின்னு சொல்ல முடியாது. அது குடும்ப வாழ்க்கையை குலைத்து விடும் அப்படின்னு நம்ம சொன்னாலும் அதுக்கான ஒரு தீர்வு என்னன்னா, அதே மாதிரி செவ்வாய் உச்சமா இருக்கிற, மேஷத்துல இருக்கிற, விருச்சிகத்துல செவ்வாய் இருக்கிற ஒரு ஜாதகரை பார்த்து அதே மாதிரி இணைச்சு விட்டுருணும். அதாவது அவங்க வேணுங்கிற நேரத்துக்கு சண்டை போட்டுருக்கோம், தேவையில்லைங்கிற நேரத்துக்கு அந்த சண்டையை தூக்கி ஓரம் கட்டி வச்சிருக்கோம். அந்த மாதிரி ஒரு கணக்குல நம்ம ஜாதகரை சேர்த்து வச்சுட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை. 2 பேரும் அடிச்சுப்பாங்க. அவங்களுக்காக டயர்ட் ஆயிட்டுனா 2 பேரும் விட்டுருவாங்க. இதுல ஒருத்தரை ரொம்ப அப்பாவியான ஒரு பொண்ணையோ ஒரு பையனையோ கொண்டு போய் இந்த மாதிரி ஒரு ஜாதகத்துல சேர்த்தாதான் அங்க குழிவு அப்படிங்கிறது வருது. இவ்வளவுதான் அந்த செவ்வாய்ங்கிறது இந்த மாதிரி உச்சமா இருக்குது அப்படின்னா அதுக்கான பலன் இதுதான். தோஷங்கிற வார்த்தையை அதிகமா பயன்படுத்துறது, அதிகமா இந்த வார்த்தை பெருகிறதுக்கு காரணமே கல்யாணக்காரர்கள் தான். அவங்கெல்லாம் எனக்கு ஜாதகம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி, இது தோஷம் உள்ள ஜாதகமா, இது ராகு கேது தோஷம் இருக்கு, இது செவ்வாய் தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல இதே போல அதே மாதிரி ஜாதகம் இருந்ததுனால நாங்க இணைப்போம். அது ரொம்ப ஈஸியா போயிடுது உங்களுக்கு. இந்த ஜாதகத்துல செவ்வாய் ஒரே இடத்துல இருக்கிறதும் ராகு ஒரே இடத்துல இருக்கிறதும் அப்படியே இணைச்சு விட்டுடுறாங்க. அவர் முழு ஜோசியத்தையும் கத்தவர் அப்படிங்கிற மாதிரி இந்த பெண் வீட்டுக்காரர்களும் மாப்பிள்ளை வீட்டுக்காரர்களும் அதை ஏற்றுக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த செவ்வாய்ங்கிறது தோஷத்தை கொடுக்கறது இல்லை. நீங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, அந்த செவ்வாய் ராகு மட்டும்தான் தோஷம் தர்றதா நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படி இல்லை. குரு தோஷத்தை கொடுக்கும், சுக்கிரன் தோஷத்தை கொடுக்கும், புதன் தோஷத்தை கொடுக்கும், சந்திரன் தோஷத்தை கொடுக்கும், சூரியன் தோஷத்தை கொடுக்கும். எந்த கிரகம் கெட்டு போயிருந்தாலும் அது தோஷத்தை கொடுக்கும். அதே கிரகம் நல்லதா இருந்ததுன்னா அந்த காரகத்துவத்தின் வழியா உங்களுக்கு நல்லதை கொடுக்கும். இப்போ செவ்வாய் கெட்டு போயிட்டு, அதாவது கெட்ட கிரகங்கள் ஒரு உச்சமா இருக்கக்கூடாது. உச்சமா இருந்தா அது அவரோட தன்மை என்னவோ அதை செய்யும். அப்போ அந்த செவ்வாயோட ஒரு விதண்டாவாதம், அகங்காரம், அடாவடித்தனம் இதெல்லாம் வெளிவரும். மற்ற கிரகங்களோட பார்வையில இருந்ததுன்னா அது கொஞ்சம் சால்வ் ஆயிடும். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல தான் இருக்குது, அதனால அது மாதிரி விடுதல் பண்ணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதோட இந்த செவ்வாய் உச்சமா இருந்தா இந்த மாதிரி ஒரு கெடுநிலையில இருந்ததுன்னா அவங்களுக்கு தாரம் 2 தாரம் அப்படின்வாங்க. 2 தாரம் தானா? இந்த காலத்துல அந்த எதுவுமே இல்லாம 4 தாரம் 5 தாரம்லாம் கட்டிட்டு இருக்காங்க. அதெல்லாம் யோசிக்கணும். குரு கெட்டு போயிடுச்சுன்னா புத்திர தோஷத்தை உண்டு பண்ணும். ஒண்ணு குழந்தையே கொடுக்காது, இல்லைன்னா அளவுக்கு அதிகமான குழந்தைகளை கொடுக்கும். சில வீட்டுல ஒரு 5-6 ஆண் குழந்தை இருக்கும், இல்ல அதே இடத்துல 5-6 பெண் குழந்தை இருக்கும். அவங்களையெல்லாம் பெற்றுக்கிட்டு ரொம்ப சிரமப்படுவாங்க. ஏன் இத்தனை பிள்ளை பிறந்தது அப்படிங்கிற மாதிரி சிரமப்படுவாங்க. இந்த நிலைக்கெல்லாம் காரணம் குரு தான். அதே போல சுக்கிரன் கெட்டு போனா சில இடங்கள்ல அம்மா சண்டைக்காரங்களா இருப்பாங்க, கூட பிறந்த சகோதரிகள் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, வீட்டுக்கு வந்த மனைவி சண்டை போடுவாங்க, பெண் குழந்தைகள் இருந்தா அவங்களால பிரச்சனை வரும். இப்படி ஒட்டுமொத்த பெண் சமுதாயத்தாலேயே இந்த ஜாதகருக்கு பிரச்சனை வரும். அதுதான் சுக்கிர தோஷம். ஒண்ணு சில இடங்கள்ல அதிகமான பெண்கள் கிடைக்கும், அந்த மாதிரி பெண்களால அவங்களுக்கு பிரச்சனை வரும். சில இடங்கள்ல பெண்களே கிடைக்காது, சில இடங்கள்ல கல்யாணமே நடக்காது, அந்த மாதிரி நிலைகள்ல பிரச்சனை வரும். இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொன்று இருக்கு. அதனால இந்த செவ்வாய் தான் தோஷம், ராகு தான் தோஷம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது.
செவ்வாயோ ராகுவோ எந்த வேற ஒரு நான் தான் நம்ம வந்து முன்னாலே சொல்லியிருக்கோம்ல, ஒரு கிரகத்தோட வந்து கிரகம் வந்து நமக்கு எப்படி வேலை செய்யுதுன்னா அதோட ஒளி அளவு நம்ம மேல எப்படி விழுதோ, நம்ம பிறந்த நேரத்துல நம்ம மேல எப்படி அந்த ஒளி அளவு விழுந்திருக்கோ அது போலதான் நமக்கு வந்து பலன் தரும். ஆக அது அந்த ஒளி நல்ல ஒளியா இருக்கணும், அதாவது குருவோட கலப்பு இருக்கணும், சந்திரனோட கலப்பு இருக்கணும், சுக்கிரனோட இணைவு இருக்கணும். இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா அது ஒரு தோஷம் இல்லை, அது உச்சமா இருந்தாலும் தோஷம் இல்லை. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். அதே போலதான் ராகுவுக்கு குரு பார்வை இருந்து சுக்கிர பார்வை இருந்ததுன்னா அது தோஷம் கிடையாது. அது 8ஆம் இடத்துல இருந்தாலும் தோஷம் கிடையாது, அது நல்லவைகள்லாம் செய்யும். அதனால இந்த இடத்துல இருக்கு இது தோஷம் அப்படின்னு சொல்லி அதை ஒரே வார்த்தையில எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம யோசிக்க கூடாது. தோஷங்கிற வார்த்தை இல்லை. அதே போலதான் பரிகாரம் அப்படின்னா என்ன? நம்ம வந்து ஏதாவது தப்பு பண்ணிட்டு கடவுளுக்கு காணிக்க கொடுத்துட்டோம்னா அதனால சரியா போயிடுமா? ஒரு கொலை பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து கும்பாபிஷேகம் பண்ணி வச்சிடறேன்னு சொன்னோம்னா நம்ம பண்ண பாவங்கள்லாம் தீர்ந்துருமா? அதே போலதான் நம்ம பிறக்கும்போது நம்மளுடைய கர்ம வினைப்படி நம்ம ஏற்கனவே என்னென்ன அனுபவிக்கணுங்கிறதெல்லாம் நம்ம சுமந்துக்கிட்டு தான் வந்திருக்கோம். அப்போ இங்க வந்து நான் அதை வந்து பரிகாரங்கிற ஒரு பேர்ல மாத்திடுவேன் அப்படின்றது அது எந்த அளவுக்கு சாத்தியங்கிறது நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்க அப்படியே பரிகாரம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு திரும்ப நல்லதா நடக்குதாங்கிறத யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் ஒரு ஒரு இளம் வயதுல இருக்கிறாருன்னு வச்சுருங்க, அவர் வந்து முடியாத ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரு, இறக்கும் தருவாயில இருக்கிறாரு. அப்போ வந்து அவர் இறந்துருவாருன்னு டாக்டரே சொல்லிடுறாருங்கிற நேரத்துல நம்ம போய் கடவுளுக்கு பரிகாரம் பண்ணி அந்த இறக்கும் நிலையில இருக்கிற ஒருத்தவரை திரும்ப கொண்டு வர முடியுமா? கொஞ்சமாவது நம்ம யோசிக்கணும்ல. அது எப்படி முடியாதோ அதே போலதான் பரிகாரம் செஞ்சு எதையுமே மாற்ற முடியாது. என்ன இந்த கடைசியில எல்லாரும் கைவிட்டாங்க, வேற எனக்கு வழியே இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம கடவுளை போய் சரணடைகிறோம். அதுதான். அதுக்காக வந்து நமக்கு கடவுளுக்கு 10,000 செலவு பண்ணி 20,000 செலவு பண்ணி பரிகாரங்கள்லாம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அது வந்து இடையில வந்த ஜோதிடங்களால சொருகப்பட்ட இடைச்சொருகள். அதனால பரிகாரங்கிறதும் தோஷங்கிறதும் ஜோதிட நூல்களில் இடம்பெறவில்லை அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.